Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாபநாசம் அருகே ரெங்கநாதபுரம் பாசன வாய்க்காலில் மண்டியுள்ள வெங்காய தாமரை, ஆகாய தாமரை செடிகளை முழுமையாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மெலட்டூர், ரெங்கநாதபுரம், கோவிந்தநல்லூர் ஆகிய பகுதிகளில் 100 ஏக்கருக்கும் மேலாக விவசாய நெல்கள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் மண்டி உள்ள வெங்காய தாமரை, ஆகார தாய்மரையால் தண்ணீர் முழுமையாக வடிய முடியாமல் விவசாய விளைநிலங்களில் தேங்கியுள்ள விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் மெலட்டூர் 3ஆம் சக்தி பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான வாய்க்கால்கள் முழுவதும் வெங்காய தாமரை, ஆகாய தாமரை மண்டி அடர்ந்து தண்ணீர் செல்ல முடியாமலும் வடிய முடியாமலும் உள்ளது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலை உள்ளது. தொடர்ந்து தண்ணீரில் வெங்காய தாமரை கடந்து கொண்டிருப்பதால் இந்த வெங்காய தாமரையை மனிதர்கள் அரிக்க முடியாத, பிடுங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. அப்படி பிடுங்கினா கைகால்கள் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து வருகின்றோம். அதனால் இன்றைக்கு தமிழக அரசு வெங்காய தாமரை, ஆகாய தாமரை, நாணல் புலிகளை வெட்டுவதற்கு, அகற்றுவதற்கு 18 கோடி நிதி வழங்கியிருப்பதை வரவேற்கிறோம். இந்த நிதியை கொண்டு முழுவதுமாக இயந்திரங்களை கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணியை முழுமையாக செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.